நீங்க இந்த மாதிரி முதல் குற்றச்சாட்டுல எவ்வளவு இவனோட கமிஷன் மட்டுமே 400 மில்லியன். அப்ப அதுல இன்வெஸ்ட் பண்ணவங்க எத்தனை மில்லியன் சம்பாதிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டில் அந்த கம்பெனி சம்பாதிப்பது வெறும் கமிஷன் மட்டும் 400 மில்லியன். சரி, ஆல்ரைட். இதில் வந்து சார் சொன்னல பல தவறு. 5 வால் ஸ்ட்ரீட் கம்பெனி மேலேயும் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஐயா சொன்னார் 2003ங்கிற வார்த்தையை சொன்னார். 2003 ஹிண்டன்பர்கே கிடையாது. 2008ன்னு சொன்னீங்கன்னா 2008லையும் நீங்கள் அதுக்கப்புறம் ரெக்கார்டு பார்த்து பாருங்க. 2003 சுப்ரீம் கோர்ட்டு இருங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தவறும் நடக்கலை அப்படின்னு கிளீன் ஜட்மெண்ட்லாம் கொடுக்கல. லேட்டஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் செபிக்கு டைம் கொடுக்குறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா என்ன சொன்னாங்க, அனில் அஹூஜா என் ஃப்ரெண்டுன்னாங்க. இப்போ அனில் அஹூஜா யாருன்னு திரிணாமுல் காங்கிரஸ் கார்மெண்ட் ரெக்கார்ட்லன்னு எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அனில் அஹூஜாவுக்கும் அதானி குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கார்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்லேருந்து டேட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க.